நண்பர்களே வணக்கம். ஸோ கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வியை ஏஐட்ட கேட்டிங்கன்னா பதில் சொல்லாது. ஏன் சொல்லாதுன்றதுக்கு இப்போ ஒரு அர்த்தம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் தேர் காட் ஆர் நாட்? ஓகேவா? ஓகே, காட் இஸ் ஹீ ஆர் தட் ரியலி தேர்? அதாவது காடுன்றது ஒரு பொருள் இருக்குது. அதை கொஸ்டின் காட் ரியலி ஹாஸ் பின் டிவோட்டட் 1000 years, ரைட்டா? ஏத்திஸ்ட் டு நாட் பிலீவ் இன் காட். இப்படி கேட்டிங்கன்னா ஏஐனால் பதில் சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த என்ட்ரோபிக்கு மெக்கானிக்கலுக்கு ஒரு டேர்ம் ஹீட்டு கொடுக்கப்படுதா கொடுக்கப்படலையா, ஒழுங்கான நிலையிலேருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது கெட்டதை அழிச்சிரும். அப்படி பார்த்தோம்னா அப்படி எதுவுமே நடந்ததே கிடையாது. இப்போ ஐஎஸ்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கெட்டது ஒன்று இருக்குது, அதை யாரும் அழிக்க முடியல. ஊரில் இருக்க எல்லா பணக்காரனும் போய் இல்லாத வேலையினா மனுஷ கறின்னா தின்றுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒழுங்கற்ற நிலையிலேருந்து ஒழுங்குள்ள நிலையிலேருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு போகிறது தான் என்ட்ரோப்பின்றாங்க. அதே இது ஏஐயில் ஒரு கம்ப்யூட்டர் கோடை கேளுங்க. இந்த கம்ப்யூட்டர் கோடில் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு 3 மில்லியன் பாயிண்ட்ஸை கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உலகத்தில் நடக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை நடக்கிற மாதிரி எனக்கு செய்ய சொல்லு. ஒரு என்ட்ரோப்பி ஸ்க்ரால் ப்ரால், அதாவது ஒரு ஸ்க்ராலர் கொடுத்துருங்க. என்ட்ரோப்பியை இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, ஒரு உருவமாக நிற்கிறேன், இந்த மாதிரி ஃபேனை சுற்றுது, லைட் எரியுது, இந்த எல்லா க்ரியேஷனுமே ஆப்டிமைஸ்டு என்ட்ரோப்பியில் நடக்குது. என்ட்ரோப்பிக்கு யாருமே டெஃபினிஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக்கிலே எடுத்திங்கன்னா ஸ்கோப் இஸ் பியாண்ட் த புக் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் சாட்ஜிபிட்டியோட ஜெமினியை நம்புகிறேன். சரியா? ஜெமினி போயிட்டு என்ன பண்ணுங்க, கிரியேட் பாக்ஸ் ஆஃப் நெயில்ஸ் randomly with physics engine, gravity, collision, all increase or optimize entropy so that order or creation takes place. All nails in it are aligned. ரைட்டுங்களா? give Android for processing code. I will shake it randomly by drag left right. Need 3D simulation. 3D simulation அப்படின்றத கொடுக்குறேன். நான் ப்ரோ வெர்ஷனில் இருக்கேன். அவங்க எனக்கு கொஞ்ச நாளைக்கு ட்ரையல் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? காசுனா கட்டலை. 3 மாதத்துக்கு ட்ரையலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சாட்ஜிபிட்டியை ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணதில்லை. ஆனால் ஜெமினி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எதை ரொம்ப அற்புதமாக நினைக்கிறோமோ, எதை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோமோ, எதை இதாக நினைக்கிறோமோ, அது எதுவுமே அப்படி கிடையாது. இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு அர்த்தத்தை உண்டாக்குது பார்த்தீங்களா? இதுவுமே கிடையாது. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே பிக் பேங், ஒரு நடிகர் கூட சொல்கிறார்ல, பிக் பேங் தோன்றுனது ஒரு புவி அண்ட வெடிப்புலனால அதை உருவாக்குனது கடவுள். அப்படி கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு விஷயத்தை தூவிட்டு ரேண்டமாக அதை அஜிடேட் பண்ணிங்கனாலே ஒரு கரெக்டான என்ட்ரோப்பி லெவலில் அதுங்க எல்லாம் அலைன் ஆயிரும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, நல்லவன் கெட்டவன் எதிரி
இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக இருக்கும். அந்த புவி அண்ட வெடிப்பு உண்டாகி செதறினதுக்கப்புறம் எல்லாம் ரேண்டமாக அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிறத சின்ன ஒரு அஜிடேஷன் ஒரு ஆர்டரை உண்டாக்கும். இதுக்கு எதுவும் ஃபார்முலாவோ இதுவோ அப்படின்னா சொல்ல முடியாது, லக்குன்னு கூட கிடையாது. ஏன் அதை ஆட்டு விட்ட ஒரு கடவுள் அந்த நெயில்ஸை பேக்கில் இருக்க நெயில்ஸை ஆட்டுன அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு ரேண்டம் ஆக்டிவிட்டி அதை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது, நான் சொல்லலை. ரெண்டாவது ப்ரூஃப் ஆஃப் காடு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட்ஸ், ஹியூமன் லிமிட்ஸ். நமக்கு லிமிட் இருக்குன்னு கோடல் தியரம் சொல்லுது. அந்த தியரத்தினப்படி கன்சிஸ்டண்ட் ஒரு உண்மை, ஒரு 10 உண்மைக்குள்ளே எல்லா விஷயத்தையும் அடைக்க முடியாது. மேத்தமெட்டிக்ஸை முக்கியமாக முடியவே முடியாது. அதை வந்து ஃபார்மல் மேத்தமெட்டிக்ஸ், ஆக்சியோமெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ்னுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் தான் எல்லாம் நினைக்கிறவங்க. அது கிட்டத்தட்ட மூணாவது என்ன சொல்லுதுன்னா, மேத்தமெட்டிக்ஸு எல்லாம் கிடையாது, அதுதான் இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் உள்ள சம்மந்தம். இப்போ இந்த ஏஐட்ட அந்த கோடு கேட்டோம் பார்த்தீங்களா, இப்போ அது வந்து ஒரு கோடு கொடுத்துருக்கோம். இந்த கோடுக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும். இப்போ இந்த ரேண்டம்னஸ்ஸு இதை ஏன் வந்து எல்லோரும் படிக்கிறாங்கன்னா, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸ்பிரிமெண்ட்ஸு அடுத்த கட்ட ஏஐ வந்து செல்ஃப் சிமிலாரிட்டி இதுனா வந்து சம்மந்தமான கேயாஸ் இந்த மாதிரி இதுனா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இதை அஜிடேட் பண்ணுறதை காட்டும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை அஜிடேட் பண்ணுறேன். அதில் கொலிஷன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஃபிசிக்ஸில் வர மாதிரி கிராவிட்டி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது இதை அப்படி ஆட்டிக்கிட்டே லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னா இந்த கோடை கேட்டிருக்கேன், புரியுதா? இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே செல்ஃப் சிமிலராக ஆகும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். ரேண்டம்னஸ்ன்றது உண்மையிலே உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் எதுனா வருதுன்னா, அது வந்து அந்த மாடலை பில்டு பண்ணுறதுக்காண்டி இன்னும் அதை ஃபுல்லாக அப்ராக்சிமேட் பண்ணலை. அதனால தான் டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்குன்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் வந்து எவ்வளவு நல்லா படிச்சிருந்தாலும் எவ்வளோ கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அடுத்து பார்க்க போகிறதுல உங்களுக்கு ஒரு சில கடவுள் இல்லைன்ற நம்பிக்கை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டம்னஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டியை உருவாக்கும். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு அற்புதமாக தெரியுதுன்னா கூட, ஒரு கவிதை சொல்கிறது அற்புதமாக தெரியுதுன்னா கூட, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காம்ப்ளெக்சிட்டி, அது ரேண்டம்னஸில் இருந்து தான் வரும். ரைட்டுங்களா? இதை தான் அந்த இதுவும் சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் மேக்ஸிமம் நிறையா யூனிவர்சிட்டிஸ்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது ஆக்சுவலி ஒரு வெபினாரில் நான் சென்னையில் ஒரு லைப்ரரியில் அட்டன் பண்ணும்போது அவங்க சொன்னது. இது வந்து ஏன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக காடோட நம்பிக்கை வரலைன்னு கேட்டிங்கன்னா, இருக்குது, எனக்கு தெரியும், அதுவே ஒரு ஆக்சியோமெட்டிக் ஃபார்மெட். ஒரு விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சு அதை நிரூபிக்க முடியாமல் நம்பிக்கிட்டு இருக்குது, அது ஆக்சியம்னுவாங்க. ரைட்டுங்களா? அது மாதிரி தான் இது. இப்போ அடுத்து பார்க்க போகிற வீடியோ தான் இந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுலேருந்து நீங்கள் என்ட்ரோப்பியை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி, இப்படி தான் புவி அண்ட வெடிப்பு நடந்திருக்கு. பிக் பேங் தியரி எப்படி நடந்திருக்குன்னா, டக்குன்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்ட்ரோக், அந்த ஸ்ட்ரோக்கே வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனே வந்து ரேண்டமாக நடந்திருக்கு. அடுத்து நடந்து எப்படி உயிர் ஃபார்ம் ஆச்சு, உயிரிலேருந்து எப்படி மனுஷன் ஃபார்ம் ஆனா, எப்படி அறிவானா, ஏன் மித்த மிருகங்கள்லாம் ஆகலை, மனுஷனை மட்டும் கடவுள் ரொம்ப ஸ்பெஷலாக படுது அப்படின்னா கிடையாது. இப்போ இதே சான்ஸ் பேரலல் யூனிவர்ஸில் வேறு வேறு மிருகங்களுக்கு கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா? இதை தான் அந்த தியரி சொல்லுது. இப்போ இந்த ரேண்டம்னஸ்ஸு, என்ட்ரோப்பி இதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸில் வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சிமிட்ரியும் இருக்குது. கடவுள் இல்லைன்றதை நிரூபிக்கிறது இது ஒன்று தான். இப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்க நம்பிக்கைன்றது வேறு. இப்போ இந்த ரேண்டம்னஸை வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நியூரல் நெட்வொர்க் நீங்கள் பார்க்குறதே ரேண்டம், அதுக்கு அளவே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஏஐக்கு எந்த விதமான கட்டுப்பாடோ, யாரும் ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரம் இது இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி யாரும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கலை. அதனால் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டே விஷயம். இந்த என்ட்ரோபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கி முடியாது. மேக்ஸிமம் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது புரியுமா என்னன்னே தெரியல. இதுக்கு சம்மந்தமான நிறையா புக்ஸ் வச்சுருந்தேன், நிறைய இது விற்றுட்டேன்.
ரைட்டுங்களா? இப்போ புக்கு அலைன் இல்லாமல் ஏஐ கொடுக்குறத நம்ம பண்ணணும். இப்போ இதில் ஃபிசிக்ஸ் இன்ஜினை பில்டு பண்ணியிருக்கேன். அது ஒரு செகண்டில் பில்டு பண்ணிடும். இதில் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கோடை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கஷ்டம். இப்போ நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருளை கீழே போட்டிங்கன்னா விழுகும். அடுத்து ஒரு பொருளோட கொலைட் ஆகும். இது வந்து வெர்லட் இன்டிகிரேஷன்னு அனிமேஷன் படிக்கிறவங்க தான் நம்ம ஃபிசிக்ஸை கெடுக்கிறது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு படம் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னா ஒரு ஃபிசிக்கலாக ஒரு அனிமேஷனை போட முடியுமே, அது ரியாலிட்டியோட மேட்ச் ஆகாது. அந்த ரியாலிட்டியோட மேட்ச் ஆகிறதுக்கு மாடல் பில்டிங் பண்ணுவாங்க. அந்த மாடல் பில்டிங் பண்ணும்போது செல்ஃப் சிமிலாரிட்டி, ரேண்டம்னஸ், இது வந்து சித்தர்களே அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் இருப்பது, பிண்டத்தில் இருப்பதே அண்டத்தில் இருப்பதுன்ட்டு. அப்போ அதை சொல்லியிருந்தாலும் சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு. சில சித்தர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு. சில அசுரர்கள் அரக்கர்களுக்குனா கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்க கெட்டவங்களாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது செல்ஃப் சிமிலாரிட்டின்றது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரோபிக்கல் லெவலில் உங்களுக்கு எது அடிப்படையில் இருக்கோ அதுதான் வந்து வெளியே வரும். அகத்தில் இருக்கிறது தான் முகத்தை வர மாதிரி. அப்போ இந்த என்ட்ரோப்பின்றது வந்து என்ன செய்யுதுன்னா, ரேண்டம்னஸை என்ட்ரோப்பி ஆப்டிமைஸ் பண்ணால் ரேண்டம்னஸை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஒரு அர்த்தம் உள்ள ஒரு விஷயம் வெளியே வரும். அதுதான் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எல்லாமே நம்ப மாட்டாங்க. இன்வென்ஷன்றது, டிஸ்கவரின்றது ஒன்று இருக்குது, அதை போய் கண்டுபிடிக்கிறோம். அமெரிக்கான்ற ஒரு நாடு இருக்குது, அதை போய் கண்டுபிடிக்கிறோம். இன்வென்ஷன்றது ஒரு புதுசாக ஒன்றா கண்டுபிடிக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டையுமே செய்யும். மேத்தமெட்டிக்ஸில் எல்லாமே ஒளிஞ்சிருக்கும். அமெரிக்கா மாதிரி ஒரு தியரமோ ஒரு சம்மோ ஒரு ப்ராப்ளமோ ரொம்ப நாளாக ஒளிஞ்சிருக்கும். அதை போய் ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க. அப்போ அது டிஸ்கவரியாக மாறுது. அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு ஆர்ட்டு. அது எல்லாமே ஆகுமான்னா அதை சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த ரேண்டம்னஸ் வந்து ப்ரூவ்ஸ் தட் மாடல் பில்டிங்கில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ இந்த கோடில் கிராவிட்டி, புவியீர்ப்பு, ஒரு விஷயத்தை போட்டோம்னா கீழே விடுவோம். அடுத்து கொலிஷன், ஒன்றோட ஒன்று முட்டுது. அடுத்து ஹீட்டு, கொலிஷனில் ஹீட்டு உண்டாகும். எல்லா விஷயத்தையும் கொடுத்து இதை நீங்கள் ஒரு தீக்குச்சியாக இல்லாமல் தீக்குச்சியாக பார்க்காதீங்க, பாயிண்ட்ஸாக பாருங்கள். ஓகேவா? இதை வந்து தீக்குச்சியாக பார்க்காம நீங்கள் பாயிண்ட்ஸாக பாருங்கள். இதை நான் இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் இது எல்லாமே அலைன் ஆகி ஒரு செக்டரில் நின்றும். புரியுதுங்களா? இது ஒரு செக்டரில் நின்றும். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிற வீடியோ வந்து உண்மையான வீடியோ. இதை நீங்களே ட்ரை பண்ணலாம். ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஆணிகளை போட்டு ஆட்டிக்கிட்டே இருங்க, எப்படினாலும் ஆட்டுங்க. அது கரெக்டாக அலைன் ஆகி அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இது இந்த ஷேப்புன்னு கிடையாது, ஒரே ஷேப்பில் இருக்க எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இதுக்கு அந்த தன்மை இருக்குன்றாங்க. ஸோ என்ட்ரோப்பி ஆப்டிமைஸ் பண்ணால் வந்துடும். செல்ஃப் சிமிலாரிட்டின்றது அந்த சித்தர்கள் சொன்னது தான். ஃப்ராக்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கும், வெளியில் இருக்கிறது உள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான டாபிக் தான். இந்த டாப்பிக்கில் வந்து மாடல் பில்டிங் இதெல்லாம் வரும். ஒரு விஷயம் வந்து ரேண்டம்னஸ்ஸு வந்து ரியல் வேர்ல்டில் கிடையாதுன்றாங்க நிறையா பேர். ரேண்டம்னஸ்ன்ற ஒன்றே கிடையாது. அப்புறம் அதுக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக் படிக்கிறோம். ப்ராபபிலிட்டின்றது ஒரு பியூர் சப்ஜெக்ட், பியூர் மேத்தமெட்டிக்ஸ். அது சான்சஸை பற்றி படிக்கிறது. லைஃபோட லைக்லிஹுட், உண்மையாலே நடக்கிற விஷயங்களை ப்ராபபிளாக சொல்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அதை மேக்ஸிமைஸ் பண்ணி சொல்கிறது மேக்ஸிமைஸ்டு லைக்லிஹுட்னுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த என்ட்ரோப்பி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நான் போடுறேன். இது வந்து எனக்கே ரொம்ப போரிங்காக இருக்குது. 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு நான் புக் வாங்கி வச்சு ரொம்ப நாளாக படிக்காமல் இருந்தேன். இப்போ தான் இது சூடு பிடிக்குது இந்த டாப்பிக்கு. ஏன்னா இப்போ அடுத்து வரப்போகிறது பின்ஸு, அதாவது ஃபிசிக்ஸ் இன்ஃபார்ம் நியூரல் நெட்வொர்க்ஸு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன்ஃபார்ம்டு நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கும். மெக்கானிசம்ஸ்லாம் உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை அது சேர்த்து உருவாக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கூட யாருக்கிட்ட ஒரு ரேண்டமாக புவியீர்ப்பு, கொலிஷன்ஸ், ஹீட்டு, இன்எலாஸ்டிக், எலாஸ்டிக்கு, எல்லா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட இதை வச்சு எனக்கு ஒரு ஃபிசிக்ஸ் இன்ஜினை பில்டு பண்ணி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அது அந்த பெட்டியோட சுவர்கள்லையும் ஒன்றோட ஒன்றும் முட்டுச்சுன்னா இந்த அலைன்மெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் வந்துச்சுன்னா நிஜ வாழ்க்கையிலையும் வர வைக்கணும். ஃபிசிக்ஸ் இன்ஜின் தான் இப்போ நான் நெக்ஸ்ட்டு பில்டு பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ அப்படி கேட்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாமே ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு குச்சியாக எப்படி மாறும், குச்சியோட பக்கா எப்படி மாறும், அப்புறமா பாக்ஸாக எப்படி மாறும். இப்போ நான் எலும்பு, சதை, நரம்பு எல்லாம் சேர்ந்தவன்.
என்னைய பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி அதிலிருந்து எல்லாம் எப்படி மாறும். இதுதான் அந்த டிஜிட்டல் ஃபிசிக்ஸ்லேயும் சொல்கிறது. இது வந்து அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். இது ஏன் இப்போ இவ்வளோ பெரிய டிபேட்டில் இருக்குன்னா, இது யூடியூப்லனா இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் கிடச்சிருச்சு, ஆனால் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸில் கடவுள் இருக்குன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ரைட்டுங்களா? மனிதனோட லிமிட்டில் தான் கடவுளோட இது ஆரம்பிக்கும்ன்றதை இன்டெரக்டாக சொல்லும். இது வந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தெர்மோடைனமிக்ஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த என்ட்ரோப்பியை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு யூனிவர்சிட்டியோ பிஹெச்டி ஸ்காலர்னாலேயோ கொடுக்க முடியாது.